ஏங்க ஒரு சேர் அம்மா உள்ள போய் நம்ம எடுத்துட்டு அவசியம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்லி விட்டுருலாம். சொல்லி விட்டா ரெண்டு பக்கமும் அம்மா கேட்டு வச்சுக்கலாம்னு அக்காவும் எனக்கும். ஏன்னா அம்மா யாருன்னா தெரியாம நான் தான் சொல்லுவேன், தெரியாம தொடர்றது பிள்ளைங்க தொடர்றது வேற. எல்லாரும் போய் அப்புறம் பக்கத்துல இருந்துச்சுன்னா எல்லாரும் நம்ம கோயில் கூட தொட்டு ஆமாங்க. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றது இல்ல எந்த சிலையுமே தொட்டு கும்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, பக்கம் வரும்போது அது தெரியாது. அதான் அந்த பேரிகேடே நான் என்ன சொன்னேன், பேரிகேட் நவுத்துற மாதிரி இல்லாமல் கீழே இப்போ இதில் வந்து ஒரு பைப் கொடுத்துட்டு இந்த பைப் உள்ள இப்படி உள்ள இது உட்கார வேணா வச்சுக்கலாம், வேண்டாட்டி எடுத்துக்கிற மாதிரி ஒன்றும் ஆகாது. ஏன்னா இது தரையோட போயிடுங்க, கீழே இருக்கிறது அதுக்குள்ள வந்து இப்படி ஹோல்ஸ்லாம் உள்ள உட்காந்து பைப் அவ்வளோதான். எல்லா கோயிலும் இப்போ அப்படிதான் பண்றாங்க. அப்படிதான் பண்றாங்க. அதனால அந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்ட்ரைட் வச்சுட்டா போதும். ஃப்ரண்ட்ல நம்ம நின்றுக்கலாம், ஃப்ரண்ட்ல ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஃப்ரண்ட்ல இது பண்ணிட்டாங்க. அதனால நம்ம அப்படியே வச்சோம்னா உள்ள போய் நம்ம அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுக்கே டிஸ்டர்பா இருக்கும். நான் சொல்றேன், இங்க இது வரைக்கும் வச்சுக்கலாம். இங்க வரைக்கும் நட சுத்தி போற இப்படி அவுட்டர் சுத்தி வரட்டும். சரி, நல்ல ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கும். இங்க சென்டர்ல ஒரு இது மாதிரி உள்ள வர மாதிரி. அது எப்படினாலும் நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி வச்சா ஒரு டைம் அபிஷேகம் எடுத்து பேசிட்டு இருக்கோம். ஆமா ஆமா நான் எடுத்து தான் வைக்கணும். நம்ம ஒன்று நீங்க சொன்ன மாதிரி நம்ம அபிஷேகம் பண்றது எப்பயோ அப்பதான். அதனால எடுத்துட்டு வச்சிட்டோம்னா அது எதுக்காக இப்போ ரெண்டு பேர் ஒண்ணு இல்லை, அம்மாவும் அண்ணனும் நீங்க ரெண்டு பேரும் நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இடம் பத்தாது. அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி நம்ம இவ்வளவு வரைக்கும் கவர் பண்ணாதான், அவ்வளவு வரைக்கும் கவர் பண்ணா இந்த ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாயிடும். அதனால நம்ம இங்க வைக்கிறோம்னா நீங்க இந்த இடத்துல வச்சிட்டோம்னா அது ஒன்றும் தெரியாது. பிளான் பண்ணலாம் பிரச்சனை. அதான் மாமாட்டே அதான் சொன்னேன், எனக்கும் சார்ட்டையும் சொன்னது. சரி அம்மாட்ட கேட்டுட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படின்னு நாளைக்கு. ஏன்னா நாளைக்கு காலையில் முடிச்சுட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆள் பஞ்சாமரம். ஆமாம் சொல்லிட்டார், அம்மாட்ட சொன்னேன். ஆமாம் தயிர் லெமன் யூஸ் பண்ணலாம். தயிர் லெமன் வேணான்ட்டாங்க. பால் பஞ்சாமரம் ரெண்டு மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னா பஞ்சாமரத்தை நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். தேன் பஞ்சாமரத்தை இருக்கும்போது தேன் பண்ணதானே கேட்டாங்க. அவர் வந்து பால் பஞ்சாமரம் அது ரெண்டும் ரெடி பண்ணிக்கோங்க. மெயின் தேன், வைரவர் மெயின் வந்து தேன். சின்ன மாலை பெருசு தனக்கில்லை யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான் வாழ்வினை வளம் தர மைய கண்ணடந்தான் தாழ்வுகள் தேர்ந்திட தழுவுகள் மறைந்திடத்தான் என வந்திடுவான் காழ்வுகள் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலாய் வந்திடுவான் தனக்கில்லை இது யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான் முழு நிலவதனில் முளையொடு பூஜைகள் முடித்திட அருளிடுவான் உழுதவன் விதைப்பான் உடைமைகள் காப்பான் உயர்வுற செய்திடுவான் முழுமல தாமரை மாலையை செவித்து முடியினில் சூடிடுவான் தனக்கில்லை இது யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான் நான் மறை ஓதுவான் நடுவினில் இருப்பான் தான் முகன் நான் என்பான் தேனினில் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைத்திடுவான் வான்மழை எனவே வளங்களை பொழிவான் வாழ்ந்திட வாழ்த்திடுவான்
தனக்கில்லை யாருமே மணிகளை நான் காதங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் தனக்கில்லை யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் பொழிகளில் மனப்பான் பூஜைகள் ஏற்ப